இதுனா என்னன்னு காட்டினாங்க மெண்டிஸ். மேட்ச் எங்கே போச்சு? ஒரே ஒரு கேட்சுங்க, ஒரு கேட்ச்னால மேட்ச் போச்சு. அதனால தான் சொல்கிறேன் ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேறு லெவல் கேட்சுங்க. கேட்ச் ஆஃப் த சீசனா தெரியல, ஆனால் வேறு லெவல் கேட்ச்சு. குட்டி ஏபிடியை அவுட் பண்ணோன்னே மொமெண்டம் போயிடுச்சு, சிஎஸ்கே தோத்துட்டாங்க. பட் தோனி இந்த தடவை மேலே ஆடினார், அவரையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாதுங்க. பவர் கட் ஆகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ தவறாமல் போடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஃப்ளாஷ் அடித்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காகனாச்சும் லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தோனி 10 பாலுக்கு 6 அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவர் மேலே வந்தாலும் திட்டுறீங்க, மேலே வரனாலும் திட்டுறீங்க. ஆக்சுவலாக 6 அடிக்கிறது 2 கெப்பாசிட்டி இருக்குது. தூபே ஒருத்தர், குட்டி ஏபிடி ஒருத்தர், 2 பேருமே இப்படிங்க பேக் டு பேக் அவுட் ஆகலாம். குட்டி ஏபிடி தான் அவுட் ஆகிட்டார்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தூபே நின்று ஆடி இருந்திருக்கணும். அடுத்த ஓவரையும் நீங்களும் அவுட் ஆகிறீங்க. ஆயுஷ் மாத்திரம் நல்லா ஆடி கொடுத்தாரு. மற்றபடி பெருசாக ஆள் இல்லைங்க சிஎஸ்கேல. சிஎஸ்கே இந்த சீசன் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற சீசனும் அவங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். சச்சின் ரவீந்திராவே ட்ராப் பண்ணிட்டாங்க, டெவின் கான்வே ட்ராப் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிளினிக்கலாக இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அது வந்து மீண்டு எடுத்து பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. கிளாஸனோ அபிஷேக் சர்மாவோ ஹெட்டோ ஆடலை. கமிங்கோ மெண்டிஸ் அவர் தான் நல்லா ஆடினார். ஆக்சுவலாக மேட்ச் கமிங்கோ மெண்டிஸ் கேட்ச் பிடிச்சல அங்கேயே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.